இது டெல்டா பகுதி. இந்த டெல்டா பகுதி என்றாலே எனக்கு மிகவும் பிடித்த பகுதி. காரணம், இந்த பகுதி நமக்கு சோறு போடுகின்ற மண். இந்த மண் சோறு போடுற மண். அந்த மண், இந்த மண்ணை நம்ம எல்லாம், எனக்கு இந்த எப்ப வந்தாலும் இந்த மண்ணை எப்படி கண்ணில் ஒத்தி பண்ண. எனக்கு சோறு போடுற கடவுள் நீங்கள் எல்லாம் விவசாயிகள். எனக்கு சோறு போடுற கடவுள் யாரு? விவசாயிகள். நீங்க தான் சோறு போடுற. எனக்கு மட்டுமல்ல, கோடான கோடி மனித உலகத்திற்கு. நீங்க இல்லைன்னா மனிதர்கள் கிடையாது, வாழ்வு கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட விவசாயிகளுடைய வாழ்க்கை நீங்க நினைச்சு பாருங்க. 5 வருஷத்துல 3280 விவசாயிகள் தற்கொலை பண்ணிருக்கிறாங்க. உலகத்திலே அதிக மான மரியாதை உள்ளவர்கள் யாருன்னா விவசாயிகள் தான். சுயமரியாதை உள்ளவர்கள் யாருன்னா விவசாயிகள். ஒரு 10,000 ரூபாய் கடனை வாங்குவான். 10,000 கோடி கடனை வாங்கிட்டு இங்கிலாந்து லண்டன்ல போய் ஓடி போற எத்தனையோ பேர் இருக்கிறான். ஆனா 10,000 ரூபாய் கடனை வாங்கி அந்த பேங்க்காரன் கேட்டா அதை தாங்கிக் கொள்ள முடியாம தற்கொலை பண்ணிருக்கிறான். யாருக்கு சோறு? உங்களுக்கு, நமக்கு சோறு. அப்படி விவசாயிகள் வாழ்கின்ற இந்த மண், 1000 ஆண்டுகள் இந்த மண் நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வேலை என்ன? அடுத்த 1000 ஆண்டுகள் இந்த மண் உணவளிக்க வேண்டும். நம்ம நடுவுல வந்தவங்க, அவ்வளவுதான். நம்ம நடுவுல வந்தவங்க. இந்த மண்ணை அழிக்கிறதுக்கு நமக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த மண் எப்படி நமக்கு கிடைச்சதோ அதே போன்ற மண் நமக்கு சந்ததி கொடுத்துட்டு போகணும். அதான் நம்ம வேலை. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இந்த மண்ணை என்ன பண்றாரு? மீத்தேன், ஈத்தேன், அந்த எரிவாயு, இந்த எரிவாயு, ஷெல் கேஸ், பெட்ரோகெமிக்கல், அப்படி இப்படின்னு என்ன ONGC போட்டு இந்த மண்ணை நாசப்படுத்தி கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் அவர்களை அத்துணை விவசாயிகளும் விரட்டி அடியுங்கள், ஒதுக்குங்கள், புறக்கணியுங்கள். அதற்கு ஒரு விவசாயி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரணும். யார் இந்த விவசாயி? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி வரணும். வந்தால்தான் விவசாயத்தை காப்பாற்ற முடியும். ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு, ஆட்சி வருவதற்கு முன்பு விவசாயத்திற்காக 56 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். எத்தனை நிறைவேற்றினாரு? வெறும் 6 தான். வெறும் 6 தான். நினைச்சு பாருங்க. அதுல ஒரு குவிண்டால் நெல்லு, ஒரு குவிண்டால்னா ஸ்டாலின் அவருக்கு தெரியுமா தெரியாது எனக்கு. 100 கிலோ, அதுல ஒரு மூட்டை 40 கிலோ, 2 மூட்டைனா 100 கிலோ. அந்த 100 கிலோ, ஒரு மூட்டை 40 கிலோ மூட்டை. நீ அந்த DPC சென்டர்ல எடுத்து போனா அவன் 38 கிலோ தான் கணக்கு அமைப்பான். 2 கிலோ அவன் எடுத்துப்பான். அந்த 40 கிலோ மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் அவனுக்கு கொடுக்கணும், இல்லைன்னா எடுக்க மாட்டான். அதுல ஈரப்பதம் எப்படி இருக்குது, அது இருக்குது, அதுல ஒரு கதை போடுவானுங்க. 19%, 22% போட்டு இருப்பானுங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு 100 கிலோ குவிண்டாலுக்கு 275 ரூபாய் உங்ககிட்ட கொள்ளடிக்கிறாங்க 2 மூட்டைக்கு. இதுல ஸ்டாலின் சொல்றாரு, நாங்கள் நெல்லு ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறோம். என்ன கொடுக்குறீங்க? யாரு கொடுத்தா? 2500 ரூபாய் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு நாங்கள் தருகிறோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கல 2500 ரூபாய். மோடி அவர்கள் அதில் 2369 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எனக்கு. மத்திய அரசு மோடி அவர்கள் 2500 ரூபாயில 2369 ரூபாய் மோடி அவர்கள் உங்களுக்கு ஒரு குவிண்டால் நெல்லுக்கு கொடுக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு தெரியுமா கொடுக்கிறார் உங்களுக்கு? ஊக்கத்தொகை 131 ரூபாய். போன வருஷம் 130, இந்த வருஷம் 1 ரூபாய். 1 ரூபாய் பிச்சை போடுறார். 131 ரூபாய். ஒரிசாவில் ஒரு குவிண்டால் நெல்லு 800 ரூபாய் கூடுதலா கொடுக்கிறாங்க ஊக்கத்தொகை. 800 ரூபாய். தெலுங்கானாவில் 500 ரூபாய் கூடுதலா கொடுக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் 131 ரூபாய் பிச்சை போடுறார். ஒரு குவிண்டால் நெல் உற்பத்தி செய்யறது எவ்வளவு ஆகுது தெரியுமா? 2450 ரூபாய். 2500 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு என்ன பண்ண முடியும்? இது அரசு. தனியார் கிட்ட 1700, 1600, 1650 என்ன பண்றது? இங்க கிடைக்காது. இங்க ஒரு நாளைக்கு 1000 மூட்டை தான் எடுக்க முடியும், 40 டன் தான் எடுக்க முடியும். விவசாயிகள் எங்க நிலம் இருக்குது, எங்க களம் இருக்குது, எடுத்துட்டு மூட்டை பிடிச்சி எடுத்துட்டு போய் யார் கொடுக்கறாங்களோ கொடுத்துட்டு போறாங்க, அவ்வளவுதான். இதெல்லாம் ஸ்டாலின் அவருக்கு தெரியுமா?
ஆனா இங்க வந்தா நானும் டெல்டாக்காரன் இல்ல உல்டாக்காரன். இது ஏமாத்து வேலை. இந்த டெல்டால பிறந்தா போதுமா? இந்த மக்களை பத்தி சிந்திக்கணும் இல்ல, விவசாயிகளை பத்தி சிந்திக்கணும் இல்ல. அடிப்படையில் விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரு குவிண்டால் நெல் 3500 ரூபாய் வழங்கப்படும். ஒரு டன் கரும்பு 5000 ரூபாய் வழங்கப்படும். அனைத்து விலை பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படும். இதான் எங்களுக்கு வேணும். நெல்லிலிருந்து எள்ளு வரை கனி காய்கறி பழங்கள் அத்தனையும் ஒன்னொன்னுக்கும் விலை நிர்ணயம் செய்யப்படும். இதுதான் நம்ம ஆட்சி, நம்ம கூட்டணி ஆட்சி. ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்திற்கும் எதுவும் தெரியாது. என்ன தெரியாது? விவசாயத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் போடுறாங்க? 13000 கோடி. இது ஒரு பட்ஜெட் ஐயா? கடந்த ஆண்டு விவசாயம் என்ன வளர்ச்சி தெரியுமா இருக்குது? -1.8. அதுக்கு முந்தின ஆட்சி -3.6. அப்போ என்னையா விவசாயம்? தமிழ்நாட்டில் 63 விழுக்காடு மக்கள் விவசாயிகளும் விவசாயத்தை நம்பி இருக்கின்றவர்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் திமுக ஆட்சியில எத்தனை நீர் பாசன திட்டங்கள் தொடங்கினாங்க தெரியுமா? எத்தனை தொடங்கினாங்க? 0. ஒரு திட்டம் கூட தொடங்கல. ஆனா சொன்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் 2000 தடுப்பணைகளை டெல்டாவில் கட்டுவோம். எத்தனை தடுப்பணைகள் கட்டினாங்க தெரியுமா? 2. அப்போ அத்துணை விவசாயிகளும் இதை நீங்கள் எல்லாம் சிந்தியுங்கள். தயவு செய்து கேட்கிற விவசாய பெருமக்களே, இந்த டெல்டாவில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை விவசாய பெருமக்களுடைய காலை தொட்டு நான் கேட்கிறேன், ஒரு ஓட்டு கூட நீங்க ஸ்டாலின் திமுக போடாதீங்க. ஒரு ஓட்டு கூட போடாதீங்க. இன்னைக்கு PR பாண்டியன், ஐயா கண்ணு போன்ற எத்தனை எல்லாமே இங்க வந்துட்டாங்க. நமக்கு வெறுத்து போயிட்டாங்க. விவசாயிகளை மோசடி செய்கின்ற ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சி, அவர்கள் ஆட்சி. அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள். சிந்தித்து